السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து சபா என்ற அந்த சூறாவிலே இறைவன் கூறுகின்ற பொழுது அவன் இப்படி கூறுவான்: குல் இன்ன ரப்பி யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே நாயகமே, நீங்கள் சொல்வீராக, எனது இரட்சகன் தான் நாடியவருக்கு பொருளாதாரத்தை விசாலமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை அவன் சுருக்கியும் கொடுக்கிறான் என்று நபியே நாயகமே நீங்கள் மக்களுக்கு சொல்வீராக என்று நபியை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச வைக்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது வலகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், எனினும் வெகுஜன மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, நமது தேசத்தில், நமது ஊரில், நமது ஏரியாவில் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் இரண்டு கூறுகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். ஒரு சாரார் பொருளாதாரத்தில், செல்வ செழிப்பில் உயர்வான நிலையை, தன் நிறைவான நிலையை அடைந்து சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு சாராரை பார்க்கின்ற பொழுது 5 ரூபாய் 10 ரூபாய்க்காக வேண்டி, அன்றாட வாழ்க்கைக்காக வேண்டி, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி 5-10க்கும் அலையக்கூடிய ஏழைப்பாளை மக்களை, முசாஃபிர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்தில் பொருளாதாரத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கூட ஒரு சமநிலை என்பது கிடையாது. பொருளாதாரத்தில் கூட
ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமுதாயத்திலே இருக்கின்றன. இது நாம் செய்த பாவமா அல்லது விதியின் கோலமா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்வது அது இறைவனுடைய நாட்டமாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திரு. எனது இரட்சகன் தான் நாடியவர்களுக்கு விசாலமான வாழ்வாதாரத்தை, வளமான பொருளாதாரத்தை அவன் அளிக்கிறான். தான் நாடியவர்களுக்கு யக்திரு அந்த பொருளாதாரத்தை சுருக்கியும் கொடுக்கிறான். ஆனால் வெகுஜன மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் நாம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் அல்ல அல்லாஹ் ஏராளமான வழிகளை, நடைமுறைகளை இந்த சமுதாயத்திற்கு, உலக மக்களுக்கு அவன் அறிவித்து கொடுக்கிறான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அச்சம் அவசியம், தக்வா என்பது அவசியம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து தலாக் என்ற அந்த சூறாவிலே சொல்லி காட்டுறான், ஒமன் யத்தகில்லாஹ, யார் இறைவனை அஞ்சி நடக்கிறாரோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருக்கு அவர் வெளியேறக்கூடிய ஒரு தக்க வழியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவருக்கு அவர் அறியாத புறத்திலிருந்து, அவர் எண்ணிராத சமயத்தில் அவருக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை அளிப்பான் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஏழை பாலைகள், பொருளாதாரத்தில் அடிபடைந்தவர்கள், நீங்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் எது அவசியம்? தக்குவல்லாஹ், இறையச்சம் என்பது அவசியமாக இருக்கிறது. இறையச்சம் என்று சொன்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது, இறையச்சம் என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, இறைவனுக்கு மாறு செய்யக்கூடாது. இதான் இறையச்சம். இறையச்சம் என்பது இறைவனை நினைத்துக் கொண்டே இருப்பது, இறைவனை மறக்கக்கூடாது. இறையச்சம் என்பது இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டாம், நன்றி கெட்ட அடியானாக நாம் மாறிவிடக் கூடாது. அப்ப இதுதான் இறையச்சம். அப்ப இந்த இறையச்சம் இருந்தது என்று சொன்னால் நாம் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தில் தன்னிறைவை எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த இறையச்சத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பான் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஒன்று. இரண்டாவது விஷயம், நாம் பொருளாதாரத்தில் உயர்வை பெற வேண்டும் என்று சொன்னால், தன்னிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதிகமாக பாவ மன்னிப்பு வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்ப இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும், இறைவனிடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இப்படி தௌபா செஞ்சோம்னா சகல விதமான பாக்கியங்களும், விசாலமான அந்த வாழ்வாதாரங்களை எல்லாம் அல்ல அல்லாஹ் அளிப்பான் என்று சூரத்து நூஹ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாய மக்களுக்கு மார்க்க பணியை ஆற்றுகின்ற பொழுது, அவர்கள் தாவா செய்கின்ற பொழுது, அந்த மக்கள் இஸ்லாத்தை அவர்கள் இணையவில்லை.
ஓரிரை கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவங்களுக்கு மேல் பாவம் செய்தார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாரு, ஃபகுல்து, நான் அந்த மக்களுக்கு சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களது இரட்சகனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுங்கள். உங்களது இரட்சகன் அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான். இப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் யுருசிலிஸ்ஸமாக அழைக்கும் மிதராரா, எல்லாம் அல்ல அல்லாஹ் வானத்திலிருந்து தொடரான மழையை இறக்கி வைப்பான். பருவமழை பொய்த்தது. ஏன் பொய்த்தது? பருவமழை ஏன் பொழியாமல் இருக்கிறது? பாவங்கள் தடுக்கிறது. பாவங்கள் தடுப்பதின் மூலமாக பருவமழை பொழியாமல் இருக்கிறது. விவசாயம் செழிக்காமல் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் அவன் வானத்திலிருந்து தொடரான மலையை இறக்கி வைப்பான். நீங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டினால் உங்களுக்கு அவன் பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்வான். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஏன் குழந்தை பாக்கியம் இருக்க மாட்டேங்குது? ஏன் சம்பாதிச்சா நிலைச்சு நிற்க மாட்டேங்குது? ஏன் பரக்கத்து இல்லை அப்படின்னா மனுஷன் பாவம் செய்யறான், பாவ மன்னிப்பு வேண்டாமல் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி உதவி செய்வான். குழந்தை பாக்கியம் இல்லாத சமயத்திலும் கூட பாவ மன்னிப்பு வேண்டினால் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயஜஅல்லகும் ஜன்னாத்தின், நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் அல்லாஹ் உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வயஜஅல்லகும் மன்ஹாரா, நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் ஓடக்கூடிய ஆறுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு காலத்தில் ஆறு ஓடிச்சு, ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது பாலாகி கிடைக்கிறது. மனுஷனுடைய தவறுகள், மனிதனுடைய பாவங்கள் மழை பொழியாமல் இருக்கிறது. நீர்நிலங்கள் வறண்டு போய்விட்டன. விவசாயங்கள் வறட்சியாக காட்சி தருகிறன. பெரும்பாலானோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கிடையாது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மனுஷனுடைய வாழ்க்கை கடனில் ஓடுகிறது. என்ன காரணம்? பாவம் செய்யறான், பாவத்துக்கு மேல பாவம் செய்யறான். கை நிறைய சம்பாதிச்சாலும் பாவத்தின் மூலமாக கையில் பணம் தங்குவது கிடையாது. அப்ப அல்லாஹ் வழியை சொல்லி காட்டுறான், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு வேண்டுங்கள். இப்படி பாவ மன்னிப்பு வேண்டினால் உங்களுக்கு தொடரான மழை கிடைக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு ஓடக்கூடிய ஆறுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து நூஹ்ல சொல்லி காட்டுறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அவர் பஞ்சத்தை முறையிடுகிறார். இப்படி அவர் பஞ்சத்தை அவர் முறையிடும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு வேண்டு அப்படின்பாங்க. இரண்டாவது ஒரு மனுஷர் ஒருவர், அவர் வந்து தமது ஏழ்மையை தெரிவிப்பார். அப்ப அவருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு வேண்டு, ஏழ்மை போய்விடும் அப்படின்னா. மூன்றாவது ஒரு மனிதர் வருவார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்காக குழந்தை பாக்கியத்திற்காக துஆ செய்யுங்க அப்படிங்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூன்றாம் நபருக்கும் சொல்லுகின்ற பொழுது இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான்காவது ஒரு மனுஷர் வருவார். நான்காவது மனுஷர் வந்து
தனது தோட்டம் வறண்டு போயிருக்கிறது, தனது நிலம் வறண்டு போயிருக்கிறது, விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நான்காம் நபருக்கும் இஸ்தக்ஃபிருல்லாஹ், நீர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டும், வறண்ட நிலம் வளமாக மாறிவிடும் என்று சொல்லுவார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ரபீஉ இப்னு சபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து, ஒருத்தர் வந்தாரு, இரண்டாம் நபர் வந்தாரு, மூன்றாவது ஒரு ஆள் வந்தாரு, நான்காவது ஒரு ஆள் வந்தாரு, 4 பேருக்கும் 4 விதமான வெவ்வேறு பிரச்சனைகள். அப்ப வெவ்வேறு 4 விதமான பிரச்சனைகளை உங்களிடத்திலே முறையிட்ட பொழுது பதில் எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு பதில் தான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டும். பஞ்சத்திற்கு வந்த பொழுது அவருக்கும் இதே வார்த்தை, வறுமைக்கு அதற்கும் இதே வார்த்தை, அப்ப குழந்தை பாக்கியத்திற்கும் இதே வார்த்தை, அப்ப நிலம் வறண்டு போயிருக்கிறது அவருக்கும் இதே பதில். ஏன் ஒரே பதில சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த 4 நபர்களுக்கும் இதை விட சொல்வதற்கு என்ன என்னிடத்துல இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யம்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், உங்களுக்கு வானத்திலிருந்து தொடரான மழையை அனுப்பி வைப்பான், பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்வான், குழந்தை பாக்கியத்தின் மூலமாக உதவி செய்வான், உங்களுக்கு விவசாயத்தை தோட்டங்களை பலமான தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பான், ஓடக்கூடிய ஆறுகளை ஏற்படுத்தி கொடுப்பான். எல்லாம் அப்படிதான். குழந்தை பாக்கியம் வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள். உங்களிடத்திலிருந்து வறுமையாக வேண்டுமா? பிச்சை எடுக்காதீங்க, அல்லாஹ்விடத்தில் பிச்சை கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களிடத்தினுடைய வறுமை போய்விடும். உங்களுடைய விவசாயம் செழிக்க வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். என்ன கிடைக்கும்? அல்லாஹ் வளமான விசாலமான வாழ்வாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் பாவ மன்னிப்பை அவசியமாக்கி கொண்டாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜன், எல்லாம் வல்ல அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுபவருக்கு அவருக்கு நெருக்கடியிலிருந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். மன நெருக்கடி இருக்குது, பண நெருக்கடி இருக்குது, வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குது, நெருக்கடியில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பார் செய்தால் எல்லா நெருக்கடியில் இருந்தும் அல்லாஹ் அதிலிருந்து விடுவித்து ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜன், அவருக்கு கவலை இருந்தால் அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் விடுவிப்பார். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பாவ மன்னிப்பை அவசியமாக்கி கொண்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டினால் வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு விசாலமான வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அல்லாஹ் அளிப்பார். அப்ப விசாலமான வாழ்வாதாரம் வேண்டுமா? உங்களுடைய வியாபாரம் பரக்கத்தாக அமைய வேண்டுமா? உங்களுடைய விவசாயம் செழிக்க வேண்டுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? உங்களுடைய நெருக்கடி தீர வேண்டுமா? உங்களுக்கு அழகான பொருளாதாரம் கிடைக்க வேண்டுமா? என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும்? இல்லை இல்லை, அல்லாஹ்விடத்திலே பிச்சை எடுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இது இரண்டாவது அம்சம்.
மூன்றாவது, உங்களுடைய பொருளாதாரம் விசாலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி? அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப தவக்கல் அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறேன், அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறேன். அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும், விசாலமான செல்வம், வாழ்வாதாரம் கிடைக்கும். இதை நான் சொல்லவில்லை, எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து தலாக்கில் சொல்லுகின்ற பொழுது, வமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறாரோ, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவருக்கு அல்லாஹ் போதுமானது. எந்த கடனாக இருக்கட்டும், எந்த செலவாக இருக்கட்டும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், இறைவனை சார்ந்து இருந்தோம் என்று சொன்னால், மக்களை சார்ந்து அல்ல, ஆட்சியாளர்களை சார்ந்து அல்ல, இறைவனை சார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் போதுமானவன். கடன் இருந்தா கடன் கழிஞ்சிடும், வியாபாரத்தில் பறக்கத்து இல்லைன்னா பறக்கத்து வந்துடும், விவசாயம் இல்லைன்னா விவசாயம் செழிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெரிவிப்பார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லவ் அன்னகும் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி, அல்லாஹ்வை எப்படி சார்ந்து இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் சார்ந்திருந்தால் லருஸிக்தும், உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தருவான். எப்படி தருவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது, கமா யுர்ஸகுத் தைரு, பறவைக்கு உணவு கொடுப்பவன் யார்? நாமள கொடுக்கிறோம். பறவைக்கு இறைவன் உணவளிப்பது போன்று உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உணவளிப்பான், வாழ்வாதாரத்தை வழங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானன், பறவையை நீங்கள் பாருங்கள், காலையிலே வெறும் வயிற்றோடு பறக்கிறது, மாலையில் கூடுக்கு திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்ப திரும்புகிறது. நைட்லாம் எச்சம் போடுமா இல்லையா? நைட்லாம் பைக்கு போற சைக்கிள் வச்சோம் எச்சம் எதுக்கு? காலையில வெறும் வயிற்றோடு, வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, எச்சம் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. காலையில் பறவைகள் அது உழைப்பு செய்கிறது, இறைவன் மீது நம்பிக்கை, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கல, வெறும் வயிற்றோடு அது பறக்கிறது. எப்படி திரும்பி வருகிறது? வயிறு ஃபுல்லா திரும்பி வருகிறது. இப்படி பறவைக்கு இறைவன் வாழ்வாதாரத்தை வழங்குவது போன்று உங்களுக்கும் வழங்குவான். நீங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறேன் எனது ரிஸ்க் விஷயத்தில். ஏனென்று சொன்னால் அவன்தான் என்னை படைத்தான், மேலும் நான் உறுதியாக இருக்கிறேன் எனது ராசிக், எனக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன் அவன்தான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, எனக்குள்ள ரிஸ்க்கு இறைவன் நாடிவிட்டால் அது என்னிடமிருந்து வேறு யாருக்குமே போகாது. ஒமா கான மின் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி, எனக்கு இறைவன் கொடுக்க நாடிவிட்டால் என்னிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது, எனக்கு கிடைத்தே தீரும். நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வ இன் கான ஃபீ காயில் பிஹாரி அவாமிக்கி, எனது ரிஸ்க் என்பது ஆழமான கடலில் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், ஆழ் கடலில் எனது ரிஸ்க் மறைந்திருந்தாலும் அந்த ரிஸ்க் அல்லாஹ் எனக்கு நாடிட்டான்னா அது எனக்கு வந்து சேரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, சயதி பிஹில்லாஹுல் அஸீம் பிமன்னிஹி, எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த ரிஸ்கை எனக்கு நாடிவிட்டால் அவனது கருணையினால், அவனது கிருபையினால், அவனது தயாளத்தால் அதை எனக்கு இழுத்து கொண்டு வருவான்.
வலவுலம் யகுன் மின்னி அல் லிசானு பிநாத்திகே, நான் யாரிடத்திலும் பேசாமல் எனக்கு ரிசுக்கு வேண்டும் என்று நான் சொல்லாத நிலையிலும் இறைவன் எனக்கு நாடி விட்டால் அவன் கண்டிப்பாக கடலின் ஆழமான பகுதி இருந்தாலும், ஆழமான பகுதியில் ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை நாம சாப்பிடணும் அல்லாஹ் நாடிட்டான். அப்ப நாடுனா நடக்கும், எப்படியாவது நடக்கும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் ஒன்னை தேடி வாழ்வாதாரம் வரும். நீ பிச்சை எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெற்றோருக்கு உபகாரம் பண்ணு, மாத்திரை மருந்து வாங்கி கொடு, அவர்களுக்கு செலவுக்கு கையில கொடு, டீ சாப்பிட அவர்களுக்கு செலவு கொடு, ஏசாத, ஏண்ட துட்டு இல்லைன்னு சொல்லாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அனஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று எவர் ஆசைப்படுகிறாரோ, யாருடைய வாழ்வாதாரம் விசாலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று எவருக்கு ஆசை இருக்கிறதோ, மகிழ்ச்சி இருக்கிறதோ, என்ன செய்யணும்? நீடித்த ஆயுளும் விசாலமான வாழ்வாதாரமும் கிடைக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவர் என்ன செய்யணும்? ஃபல்யபுர்ர வாலிதை, அவர் பெற்றோருக்கு உபகாரம் பண்ணட்டும். பெற்றோரை பகைத்து நீ பணக்காரன் ஆகி புண்ணியம் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, பெற்றோரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மன் பர்ர வாலிதைஹி தூபாலகு, யார் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறாரோ, அழகிய முறையில் நடந்து கொள்கிறாரோ, அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி, அல்லாஹ் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்துவார், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவார் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அஞ்சாவது, நெருங்கிய உறவோடு உறவாட வேண்டும். நமக்கு தன்னிறைவான செல்வம் கிடைக்க வேண்டுமா, விசாலமான வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டுமா அப்படின்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. உறவோடு ஒட்டி வாழ்ந்தால், சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விசாலமான வாழ்வாதாரம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யன்ஸஅ லஹு ஃபீ அஃரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக வழங்கப்பட வேண்டும், தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று எவர் ஆசை கொள்வாரோ அவர் உறவோடு ஒட்டி வாழட்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அறிந்து வைத்துக் கொண்டால்தான் அவர்களோடு நீங்கள் உறவாட முடியும். ஏனென்று சொன்னால் உறவோடு ஒட்டி வாழ்வது முஹப்பத்துன் ஃபில் அஹ்லி, குடும்பத்தினரிடையே பாசத்தை, பிணைப்பை ஏற்படுத்தும். மஸ்ராத்துன் ஃபில் மாலி, பொருளாதாரத்திலே தன்னிறைவை ஏற்படுத்தும். மன்சாத்துன் ஃபில் அஸ்ரி, உங்களுடைய ஆயுளில் அதிகத்தை ஏற்படுத்தும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆறாவது விஷயம், நீங்கள் பொருளாதாரத்திலே தன்னிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும், அதிகமான தான தர்மம் செய்ய வேண்டும். சூரத்து சபையில அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எதை செலவு செய்தாலும் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அவன் உங்களுக்கு பகரத்தை வழங்குவான். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் செலவு செய்தால், தான தர்மம் செய்தால், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தான தர்மங்களை வளர்க்கிறான். ஏழையாக இருந்தாலும் தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அவருக்கு தன்னிறைவான பொருளாதாரம் கிடைக்கும் என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸை குதிசி அல்லாஹ் சொல்றான், இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களே, மனிதனே, இன்ஃபிக், நீ செலவு செய், உன்ஃபுக்கு அலைக்க, உனக்கு செலவு செய்யப்படும், நீ செலவு செய் மக்களுக்கு, நான் உனக்கு செலவு செய்கிறேன்.
அப்ப கண்ணியமிக்கவர்களே, விசாலமான வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டாம்? நாம் செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் வானத்திலிருந்து இறங்குறாங்க. இறங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவர் துவா செய்யறார். எப்படி துவா செய்யறாரு? அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் கலஃபன். அவர் என்ன செய்யறாரு? இறைவா, இவர் உனது பாதையில் தான தர்மம் பண்றாரு, செலவு செய்யறாரு, இவருக்கு பிரதிபலனை விசாலமான வாழ்வாதாரத்தை கொடுப்பாயாக. இன்னொருத்தருக்கு துவா செய்யறார். அப்ப கஞ்ச பயலா இருக்கிறான், நப்பியா இருக்கிறான், செலவே பண்ண மாட்டேங்கிறான், தடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹும்ம ஆதி மும்சிக்கன், தனது பொருளாதாரத்தை தடுத்து வைத்திருக்கக்கூடிய இவனுக்கு தலஃபன், அவனுடைய பொருளாதாரத்தில் அழிவை ஏற்படுத்து. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இதையும் நாம் செய்ய வேண்டாம். வேதம் ஹஜ் உம்ரா செய்கிறது. ஹஜ் செய்தால் விசாலமான பொருளாதாரம் கிடைக்கும், உம்ரா செய்தால் விசாலமான பொருளாதாரம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் தொடராக செய்யுங்கள். அப்படி தொடராக செய்தால் ஹஜ் உம்ரா உங்களுடைய பாவத்தை அழிக்கும், உங்களுடைய வறுமையை நீக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படி கொல்லனின் அந்த நெருப்பு என்பது இரும்பிலே ஒட்டிருக்கக்கூடிய துருக்களை அல்லது தங்கத்தில் வெள்ளியில் ஒட்டிருக்கக்கூடிய அந்த மாசுகளை அந்த கொல்லனின் நெருப்பு எப்படி போக்கி விடுகிறதோ, அதே போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய பாவத்தை போக்குவது மாத்திரமல்ல, என்ன செய்யும்? உங்களுடைய வறுமையை ஒழிக்கும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்கள் திருமணம் முடியுங்கள், ஏழைப்பாளைகளை முடியுங்கள், திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களை பணக்காரனாக ஆக்குவான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதிகமாக இபாதத் செய்யுங்க. இபாதத் செஞ்சா சம்பாதிக்க நேரம் இல்லை, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பான். பாவத்தை விட்டு விலகுங்கள். பாவத்தை விட்டு விலகினால் உங்களுக்கு விசாலமான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்க. நன்றி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு விசாலமான பொருளாதாரத்தை கொடுப்பான். அதோடு மாத்திரமல்ல, துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விசாலமான பொருளாதாரத்தை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விசாலமான பொருளாதாரத்தை கொடுப்பான். அதோடு மாத்திரமல்ல, ஏழைப்பாளைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சமுதாயத்தில் அடிநிலையில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை நீங்கள் இறக்கப்பட்டால் அவர்களின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் விசாலமான வாழ்வாதாரத்தை கொடுப்பான். குழந்தையை பெற்றுக்கோ, அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் உனக்கு விசாலமான வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. விசாலமான வாழ்வாதாரத்திற்கு வட்டி வேண்டிய அவசியம் இல்லை, ஃபைனான்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, திருட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, மாமூல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வரதட்சணை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை விசாலமாக தன்னிறைவு பொருளாதாரமாக ஆக்குவான் என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவார்கள். இதன் அடிப்படையில் வாழ்வதற்கு வல்லறிவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.